ஸோ நேச்சுரலி நம்ம முதல் படத்துக்கு இளையராஜா சாரும்போது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நான் அவ்வளோ ட்ராவல் பண்ணது. அந்த டே கம்போசிங் பண்ணும்போது நான் பயம், அவரை பார்த்தாலே ஜீனியஸ், தட்ஸ் ஆல். நான் அங்கே உட்காண்டிருக்கும்போது நீ பாம்பே தானே அப்படின்னா, ஆமாம். லதா மங்கேஷ்கர் பாட வைக்கலாமா ஒரு பாட்டு? சார் 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 நிஜமா சிவாஜி ஃபிலிம்ஸ்க்கு வராங்க, நம்ம படத்துக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க, ஓகேயா சார்? இதை விட எனக்கு பெரிய இதே கிடையாது சார், ப்ளீஸ் டூ இட் அப்படின்னு. அப்போது ஒரு ஆனால் ருட்டீனான பாட்டை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. வி ஷுட் ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த தாட்டே பாருங்கள். லதா மங்கேஷ்கருங்கிறது ஈஸியாக ஒரு பாட்டு வேண்டாம், வில் கிவ் ஒரு சேலஞ்சிங் சாங். அருமையான விஷயம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் என்னென்னா, நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் சத்யா, லதா மங்கேஷ்கர், எஸ்பிபி. இதான் ஃபஸ்ட் பாட்டா? அதான் ரெக்கார்ட் பண்ணோம். அருமை. ஸ்ட்ரெயிட் கட் பண்ணால் நான் ஏக் துஜே கே லியே ஒர்க் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டராக, அது என்னோட முதல் படம். அங்கே எஸ்பிபி, லதா மங்கேஷ்கர். இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, அன்னைக்கு அங்கே பாலு சாருக்கு ஹிந்தி வராது, லதா மங்கேஷ்கர் வந்து எஸ்பிபிக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன். இவர் ठीक है ये ठीक है, இங்கே ரிவர்ஸ் தமிழுக்கு லதா மங்கேஷ்கர் நான் ரெண்டுக்கு நான் விட்னஸ், அந்த சீனுக்கு இந்த சீனுக்கு. ஆனால் என்ன பியூட்டினா, அந்த ஃபஸ்ட்டு லதா மங்கேஷ்கரோட மெஹபூப் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடக்கும்போது இவர் டென்ஷனில் காஃபி இவர் கொட்டிட்டார் அவங்க சாரியில். ஆனால் அவங்க வந்து எவ்வளோ அழகா அச்சா முகூர்த்த ஷகுன் ஹை அப்படின்றாங்க. ரொம்ப இப்போ அந்த ஃபியரில் நர்வஸ்னஸில் பண்ணார் சொல்லிட்டு கூட இங்கே வந்து அன்னைக்கு ஐ வாஸ் லாஃபிங் ஸ்மைலிங். ஏன்னா அவங்க வளையோ சைக்காலகலக அதுக்கெல்லாம் இவர் அங்கே உட்காந்து கற்றுக் கொடுத்துட்டுருக்காரு பாலு சார். ஸோ how beautiful was their friendship, how respectful they were to each other.